ஹே ஆல், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 3ல் என்ன அப்படின்னா கிரிட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கிரிட்ஸ் வந்துட்டு நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பார்டர்ஸ்க்கும் இன்னொரு பார்டர்ஸ்க்கும் சென்டரில் வந்துட்டு கிரிட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிரிட் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபில்லிங்ஸ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கிரிட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரிட்ஸில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா லைன்ஸ் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைன்ஸ் வந்துட்டு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமாயிட்டு நீங்கள் க்ராஸாக ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறமாயிட்டு நீங்கள் க்ராஸாக போட்ட லைனில் இருந்தே ஆப்போசிட் டைரெக்ஷனில் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஒவ்வொரு லைன்ஸுக்கும் இடையில அதிகமாக கேப் இருக்க வேண்டாம், கொஞ்சோண்டு கேப் இருந்தாலே போதும். ஒரு அழகான ஒரு கிரிட் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டும் நம்ம லைன்ஸ் தான் போட போகிறோம். பட் ஆல்ரெடி போட்ட லைன்ஸில் வந்துட்டு நம்ம கேப் இல்லாமல் போட்டிருந்தோம். பட் இதில் வந்துட்டு கொஞ்சம் கேப் வச்சு நம்ம போட போகிறோம். சேம் அதே மாதிரி கிராஸ் லைன் போட்டு தென் அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தோம் கிராஸ் லைன் போட்டுறோம். போட்டுட்டு ஒவ்வொரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அப்போ நமக்கு பாக்ஸ் மாதிரி வந்துடும். அந்த பாக்ஸில் வந்துட்டு 4 டாட் வைக்கணும். அப்படி 4 டாட் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அழகான ஒரு கிரிட் டிசைனும் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு கிரிட் எப்படின்னா செகண்ட் கிரிட் போட்டோம்ல அதே மாதிரி தான். பட் இதில் வந்துட்டு 2 லைன்ஸாக போடணும். 2 லைன்ஸ் போட்டு சேம் அதே மாதிரி கிராஸ் லைனாக போட்டு தென் அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தும் கிராஸ் லைன் போட்டு அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸாக கிடச்சிரும். தென் அந்த பாக்ஸில் 4 டாட்ஸ் வச்சோம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி ஒரு கிரிட் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 4th கிரிட் பார்க்கலாம். இதுவுமே எப்படி அப்படின்னா கிராஸ் லைன் தான். நம்ம செகண்டாக போட்டோம்ல அதே மாதிரி கிராஸாக லைன் போட்டு தென் அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தும் கிராஸ் லைன் போடுறோம். போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு இதுலேயுமே பாக்ஸாக கிடைக்கும். அந்த பாக்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டாட் வச்சு அதோட லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு லைட்டாக இழுத்து விடணும். அப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நமக்கு ஒரு கிரிட் கிடைக்கும். இது அதிகமாக நம்ம வந்துட்டு மெஹந்தியில் அதிகமாக இது நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இதை அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த டிசைன் பெர்ஃபெக்டாகவும் வரும். அழகாக போடும்போது அப்படி தெரியாது, பட் அதை ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு நல்ல லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 5th கிரிட் தான். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேயுமே நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம திக் லைன் எப்படி போடணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு திக் லைன் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். அதாவது தின் லைன் போட்டு அதில் அந்த கேப் ஃபில்லிங்கில் வந்துட்டு நம்ம திக் லைனாக அதை சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி போட்டுக்கணும். ஸ்கொயரில் அதாவது கிராஸாக இல்லாமல் இதை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போடணும். ஸ்ட்ரைட் அண்ட் அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து போடணும். போட்டுட்டோம் அப்படின்னா அதோட லெஃப்ட்டு ரைட்டு டாப் அண்ட் பாட்டமில் இருந்து கொஞ்சமாக நம்ம லைனை இழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். அப்படி கூட அப்படியே எடுத்து போடக்கூடாது, லைட்டாக அப்படி இழுத்து விடணும். அப்படின்னா தான் அது கரெக்டான ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6th கிரிட்டு. இதுவுமே 5th நம்ம போட்டோம்ல அதே மாதிரி திக் லைன் நம்ம போட்டுக்கணும். திக் லைன் போட்டுட்டு அதாட்டும் ஸ்ட்ரைட்டாகவும் தென் அதோட ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் நம்ம திக் லைன் போடுறோம். அதை போட்டதும் நமக்கு பாக்ஸ் கிடைக்குமா, அந்த பாக்ஸில் வந்துட்டு நம்ம கிராஸ் லைன் போடணும். கிராஸ் லைன் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிராஸ் லைன் போட்டுட்டு தென் அதோட ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் கிராஸ் லைன் போடணும். போட்டுட்டு அந்த 2 கிராஸ் லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு டாட் வைக்கணும். அப்போ டாட் வச்சோம் அப்படின்னா அதுவும் ஒரு அழகான ஒரு 3D எஃபெக்டில் ஒரு கிரிட்டாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு 7th கிரிட்டு தான் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா ஆல்ரெடி நம்ம 6th கிரிட்டில் போட்ட மாதிரி தான். பட் இதை வந்துட்டு ஒவ்வொன்றும் கிராஸாக போடுறோம். அங்கே ஸ்ட்ரைட்டாக போட்டோம், இங்கே கிராஸாக போடுறோம். அவ்வளோதான். கிராஸாக போட்டு ஒவ்வொருத்தையும் ஃபில் பண்ணுறோம். தென் அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தும் டிக் லைன் போடுறோம். தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸுக்கு சென்டர்லேயும் நம்ம தின் லைன் போட்டு அதையும் கிராஸாக தின் லைன் போடுறோம். போட்டதும் நமக்கு வந்துட்டு அந்த 2 கிராஸ் லைனும்
ஜாயிண்ட் ஆகிற ஒரு பிளேஸில் வந்துட்டு நம்ம அப்போ அங்கே டாட் வச்சோம். பட் இங்கே டாட் இல்லாமல் நம்ம பேசிக் எலமெண்ட்ஸில் பார்த்த மாதிரி ட்ராப்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த ட்ராப்ஸ் நம்ம போட போகிறோம். அதாட்டும் டாப் பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அப்படி போட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் இதுக்கு வரும். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கிரிட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 8th கிரிட்டு தான். இது எப்படி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி திக் லைன் போட்டோம். பட் இங்கே அப்படி இல்லை, திக் லைன் இல்லை, ஃபுல்லாகவே தின் லைன் மட்டும்தான். தின் லைன் போட்டு அதுக்கப்புறமா அதோட கிராஸாக இன்னொரு தின் லைன் போட்டு தென் அதோட ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் தின் லைன் போட்டுட்டு அப்போ நமக்கு ஒவ்வொரு பாக்ஸும் கிடச்சிரும். தென் அப்போ நமக்கு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு பாக்ஸில் டாப் அண்டு பாட்டம் ஃபில் பண்ணணும்னா ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபில் பண்ணணும். தென் தேர்ட் பாக்ஸில் வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் இப்படி மாற்றி மாற்றி நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா இதுவும் நமக்கு ஒரு 3D எஃபெக்டான ஒரு கிரிட் நமக்கு கிடைக்கும். சரி, ஓகே. இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் எதுவும் கரெக்ஷன் இருந்தால் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.